எவ்ரிவன். ஸோ நம்மளுடைய அட்வான்ஸ் பேச்சுலர் ரெமடியில் டிசீஸ் பேட்டர்ன் அண்ட் ரெமெடி டிஸ்கஷன் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இதனுடைய துவக்கமாக இன்னைக்கு ஒரு 10 ரெமெடி அது தீர்க்கக்கூடிய டிசீசஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அக்ரிமோனியிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ அக்ரிமோனி அப்படின்னாலே ரெமெடி ஃபார் ஹாப்பினஸ் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புகளில் வந்து பொதுவாக பேச்சுலர் ரெமெடி அப்படின்றது நம்ம மைண்ட் லெவலில் கனெக்ட் ஆகி அது செய்யக்கூடிய ஒரு சில மைண்ட் லெவல் பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி மருந்துகள் நம்ம எடுத்துக்க வேணும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கண்டிஷனில் இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகும்போது இந்த ரெமெடியை கொடுத்து அதன் மூலியமாக பாடி லெவல் ரெக்கவரியை கொண்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டிசீஸ் செஷன்ல வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு சில மெடிசின்ஸை பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசீஸ் ப்ரொக்னோசிஸ் அண்ட் டயக்னோசிஸ் அப்படின்றதுல வந்து நீங்க நோய் கண்டறிதல், நோய்க்கான தீர்வை மலர் மருந்தின் மூலியமாக கொடுப்பது அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது அது வந்து ஒற்றை மருந்தாக மட்டுமே இருக்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மைண்ட் லெவல் டிஸார்டர்ஸ்க்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ற மாதிரி 2 or 3 or 4 or 5 வரைக்கும் நம்ம காம்பினேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே காம்பினேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி சிங்கிள் ட்ரக் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த சிங்கிள் ட்ரக் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய சென்டருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு 4 டிராப் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுடைய நாக்கில் வந்து ஜஸ்ட் அப்படியே ராவா வந்து விடுவீங்க 4 டிராப்ஸ். இந்த 4 டிராப்ஸை விட்டுட்டு அவங்கள வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக, எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக நீங்க வந்து கண்ணை மூடி அவங்கள வந்து தியானிக்க சொல்லணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைத்து கொண்டு அதுல இருந்து அவங்க மீண்டு வருவதாக நினைத்து கொண்டு ஒரு 5 நிமிடம் இல்ல ஒரு 10 நிமிடம் கூட தியானித்து கொண்டு அவங்க இருக்கலாம். இந்த நேரத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. பேஷண்ட் கூட வந்தவங்களும் பேசக்கூடாது, நீங்களும் வந்து பேசக்கூடாது. அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மிகவும் அமைதியாக இருக்கும். இது வந்து ப்ரீ கண்டிஷனிங், சரிங்களா? டிசீஸ் பேட்டர்ன் அண்ட் ப்ரொக்னோசிஸ் அண்ட் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா, நாம் தயார்படுத்தக்கூடிய இந்த உடல்நிலைகளானது எந்த அளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த மருந்துக்கு ஈடு கொடுத்து அதை வந்து மீட்டெடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இதை நீங்க கண்டிப்பாக பண்ணணும். இது முடிந்ததுக்கு பிறகு 10 நிமிடத்திற்கு பிறகு அந்த பேஷண்ட்டை எழுப்பிட்டு நீங்க நல்லா ஆயிட்டீங்க, நல்லா ஆயிடுவீங்க, இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியில வந்துருவீங்க, நான் கொடுக்கக்கூடிய இந்த ரெமிடியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் நார்மல் வாட்டர், பாய்லிங் வாட்டர் கிடையாது, நார்மலான வாட்டர், டேப் வாட்டராக இருப்பது பெட்டர், மினரல் வாட்டர் கிடையாது. ஸோ டேப் வாட்டர்ல நான் கொடுக்கக்கூடிய இந்த மெடிசின்ஸை 10 டிராப்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான், சரிங்களா? 10 டிராப்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஃபர்ஸ்ட் 5 days. இது எப்போ எடுக்கணும் இவங்க அப்படின்னா, மார்னிங் வந்து பை 11 o'clock, காலையில 11 நண்பகல் 11 மணிக்கு இந்த மருந்தை வந்து அவங்க எடுக்கணும். அப்போ வந்து இவங்க உணவு வந்து எத்தனை மணிக்கு கேப் என்ன இருக்கணும்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கணும். இப்போ 9 o'clock லஞ்ச் எடுத்திருந்தாங்கன்னா 11 o'clock வந்து பெரிய பிரேக்காக இருக்கும். அடுத்து வந்து 1 o'clock திருப்பி சாப்பிட்டுட்டாங்கன்னா 2 hours கேப் வந்து கிடைக்கும் இந்த இதில். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் இதை மாதிரி ப்ராக்டிஸஸும் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ அக்ரிமோனியை பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் எந்த மாதிரி நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராங்கைட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரெஸ்பிரேட்டரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ், இன்ஃபெக்ஷன் மூலியமாக வரக்கூடியது, சுவாச மண்டலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றாக இருக்கலாம், இல்லை சுவாச மண்டலங்களில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பின்னடைவுகள் நோயாக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேரிஞ்சைட்டிஸ், லாரிஞ்சைட்டிஸ், ஈசோஃபஜைட்டிஸ்ன்றது டைஜஸ்டிவ் இதில் வரும். பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய உணவு குழாயையும் இந்த சுவாச குழாயும் இணையக்கூடிய இடத்துல இந்த ஃபேரிங்ஸ்ன்றது வந்து பிரிஞ்சு வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரெக்கியான்னு சொல்லுவோம், மறுமுனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஈசோஃபேகஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியலாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ் இசோஃபஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புளிச்ச ஏப்பம், எரிச்சல் கலந்த ஒரு ஏப்பம் வர்றது இந்த இடத்துல, அதுக்கு வந்து நீங்க இந்த அக்ரிமோனியை கண்டிப்பாக நீங்க கொடுக்கலாம். ஒற்றை மருத்துவமாக நல்ல குணம் பெறலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை கரகரப்பு இல்லையா?
அடுத்து வந்து ஒரு தொண்டையில வந்து ஒரு மாதிரி நெருடல் மாதிரி இருக்கிறது. அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருமல் செருமிக்கிட்டே இருப்பாங்க. இருமல் இருக்கும். காரணமே இல்லாம இருமல் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம என்ன ஃபேரன்ஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேரன்ஜைட்டிஸ் கண்டிஷனுக்கு நீங்க நல்லா குடுக்கலாம் இத. அதே மாதிரி லாரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அடைபட்டு போகும். திடீர் திடீர்னு பேச்சு வந்து சரியாக வராது. டோன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அத குடுக்கலாம். அடுத்து மிக முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்ன்னு நான் சொன்னதுல வந்து லாரிஞ்சைட்டிஸ் வரும், ஃபேரன்ஜைட்டிஸ் வரும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லங் டிஸார்டர்ஸ் அப்படின்றதுல வந்து மிக முக்கியமாக ஒரு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக அவங்களுக்கு வந்து அது உண்டாகலாம். சளி தொல்லைகள், சரிங்களா? ஃபிளெம் அப்படின்னு சொல்லக்கூடிய சளி படிதல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது. இந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க அக்ரிமோனிய கொடுக்கலாம். மற்றொரு பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய செரிமான மண்டலத்துல இருக்கக்கூடிய லார்ஜ் இன்டெஸ்டின் லார்ஜ் இன்டெஸ்டின் வந்து இதை வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னா வந்து கோலான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் உண்டாயிருக்கும், புண்கள் வந்து உண்டாயிருக்கும். இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ன்றது அந்த பவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பெரிஸ்டால்டிக் வேவ், ஒரு வீக் வேவ் வந்து த்ரூ அவுட் த அலிமெண்டரி கெனால், நம்மளுடைய உணவு மண்டலம் முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா 3 நொடிக்கு ஒரு முறை வந்து அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஹெல்த்தி கட்டை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ இந்த பவல்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல, இல்ல அதிகமாக வருது, இல்ல ரெகுலராக இல்ல அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து கொஞ்சம் எப்ப எடுத்துக்கிட்டாங்கனாலும் உடனே வந்து டாய்லெட் போற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 முறை, 7 முறை, 8 முறை இந்த மாதிரி டாய்லெட்டுக்கு போய் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. இவங்களுக்கு கம்ப்ளீட் கேஸ்ட்ரிக் எம்டியிங் அப்படின்றதும் நடக்காது. அதாவது வயிற்றுக்குள்ள செரிமானமான உணவு முழுமையாக ரிலீஸ் ஆகி சிறுகுடலுக்கு உறிஞ்சப்பட வர வேண்டும். பிறகு வந்து உறிஞ்சப்பட்ட உணவுக்கு பிறகு இந்த சக்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரப்பேஜஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டினுக்கு பாஸ் ஆகி வரணும். லார்ஜ் இன்டெஸ்டினுக்கு பெருங்குடலுக்கு வரும்போது அதுல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் வந்து பெருங்குடல்ல வந்து உறிஞ்சப்பட வேண்டும். இதெல்லாம் நடக்காதனால என்ன ஆகும்னா அடிக்கடி இவங்க மோஷன் போற மாதிரி இருக்கும். ஸ்டூலினுடைய கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மலத்தினுடைய தன்மை வந்து அந்த கெட்டித்தன்மையோடு இருக்காது. மாறுபட்டு மாறுபட்டு பல நேரங்களில் பலவேறு கன்சிஸ்டன்சி, பலவேறு தன்மைகளோடு இருக்கும். இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி வேதனைப்படுபவர்களுக்கு நீங்க வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரெமெடி அக்ரிமோனியா வந்து கொடுக்கலாம். ஸோ இது டோசேஜ் நம்ம சொல்லிட்டோம் எப்படி கொடுக்கணுன்றதை. இது எத்தனை காலத்திற்கு எத்தனை நாட்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த நோய் தீர்வு வரை நாம் கொடுக்க வேண்டும். ஸோ பேஷண்ட் ஃபாலோ அப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம், ஒன்ஸ் இன் ஃபோர்ட் நைட், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பேஷண்ட்டை நீங்க வர சொன்னா போதும். இடையில ஏதாவது தொந்தரவு இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இந்த மருந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பிற எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் உடன் சேர்த்து எடுக்கக்கூடாது. அப்படின்னா நாம் இதுல நிர்ணயித்திருக்கக்கூடிய நேரமே வந்து பாத்தீங்கன்னா நண்பகல் 11 மணி. ஸோ இந்த 11 மணிக்குள்ள எந்த ட்ரக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒண்ணு சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு 8 மணி 7 மணிக்கு, இல்ல அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பிறகு போடுவாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகுன்றது ஒரு 9 மணி 10 மணிக்கு போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 ஹவர்ஸ் கேப் வந்து வேணும். ஸோ பேஷண்ட் கிட்ட தெளிவா நீங்க சொல்லணும், ஐயா நீங்க ஏற்கனவே என்ன மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க, ஆனா அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் 2 மணி நேரம் இடைவெளி வேண்டும் அப்படின்றத சொல்லிடணும். ஸோ இது வந்து அக்ரிமோனி பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய வேலைகள், சரிங்களா? ஸோ ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்கலாம், இரிட்டபிள் பவுல் டிசீசஸ்க்கு நீங்க வந்து குடிக்கலாம் இந்த அதே மாதிரி இந்த க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நீங்க வந்து இதை கொடுக்கலாம். ப்ராங்கைட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் இந்த. ஸோ அக்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த மலர் மருந்தாக இதை நான் பார்க்கணும், சரிங்களா? அடுத்து ஆஸ்பென், ரெண்டாவது வந்து ஆஸ்பென். ஆஸ்பென்னாலே வந்து ஒரு அன்பிளசன்ட் தாட் வந்து இருக்கும் அவங்களுக்கு மனதுல எப்பொழுதுமே. அன்பிளசன்ட் தாட் அப்படின்றது வந்து மிகவும் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு எண்ணங்களாக கூட அவர்களுக்கு உருவாகலாம். அது ஒரு பயமாக கூட இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பொதுவாக
உடலில் தோன்றக்கூடிய நோய்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலர்ஜி, மிக முக்கியமாக ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லேசா ஒரு காத்து பனிக்காத்து மாதிரி அடிச்சிச்சுன்னா அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். லேசா டஸ்ட் பட்டுருச்சு அப்படின்னா உடனே அடுக்கு தும்மல் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வாமை இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வாமை இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக வந்து ஆஸ்பனை நீங்க பார்க்கலாம். அடுத்து தூக்கமின்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கமின்மையினால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்சோம்னியா. ஸோ இவங்களுக்கு நீங்க இந்த ஆஸ்பனை வந்து குடுக்கலாம். அதுக்கடுத்து என்ன ஒரு வேலை செஞ்சாலும் உடனே டயர்ட்னஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடல் அழற்சி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. பசியின்மை இருக்காது. தூக்கமின்மை, பசியின்மை, உடல் அழற்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி, ஒவ்வாமை உடலில் ஏற்படக்கூடியது. இத்தகைய நோய் தாக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஆஸ்பனை வந்து தாராளமாக குடுக்கலாம். ஸோ ஆஸ்பன் நல்ல ரெமிடியாக இதுக்கு செயல்படும். 3வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அளவுக்கு அதிகமா ரொம்ப நல்லவனா இருக்கான்டா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல யார நம்ம பார்க்கலாம்னா, இந்த பீச் அப்படின்ற ஃப்ளார வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பீச் கேரக்டர் இருக்கக்கூடியவங்க எக்ஸசிவா வந்து சிவியரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி டாலரன்ட் அண்ட் அதிகமான எம்பதி இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சி மண்டல நோய்கள் இவங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுழற்சி மண்டல நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து உடனடியாக நாம் சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் சார்ந்த நோய்கள். சரிங்களா? இருதயம் சார்ந்த நோய்கள் இருப்பவர்களுக்கு அவங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கலாம். ஆனா 2 மருந்துக்கும் இடைப்பட்ட நேரம் வந்து எவ்வளவு? 2 மணி நேரம் கேப் இருக்கும். அதை மட்டும் நீங்க சொல்லி தாராளமாக கொடுத்து பேஷண்ட்டை வந்து நார்மல் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த இருதய பாதிப்புகளுக்கான சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செடன்டரி லைஃப், ஒரு மூவ்மெண்ட் இல்லாம ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இருதய பாதிப்பு வரலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் வெல்பீயிங்காக ஹார்ட் சேஃப்டி அப்படின்றது ஒரு பிரிகாஷனரியா இதயம் மற்றும் சுழற்சி மண்டலத்தின் நலனுக்காக அப்படின்ற விதத்துல நீங்க ஒரு பாட்டில் வருஷத்துல ஒரு தடவை கூட ஜெனரல் பேக்கா வந்து நீங்க கொடுத்து இதை ஒரு பாட்டில் காலியாகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் சொல்ற மாதிரி அப்படின்ற நம்ம ரெகுலர் பேட்டர்ல மருந்து எடுக்க சொல்லிக்கலாம். இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான இருதயமும் மற்றும் சுழற்சி மண்டலமும் அமையப்பெறும். அதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அவர்கள் பெற முடியும். ஸோ இது வந்து பீச்சை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த அந்த சென்ச்சுவரி அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே இந்த சென்ச்சுவரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாகவே இருப்பார்கள். ஸோ இது காரணமாக இவர்களுக்கு தோன்றக்கூடிய நோய்கள், நோய் பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் இவங்களுக்கு இருக்கும். ஸோ லோ பிரஷர் நபர்கள் எல்லாமே சென்ச்சுவரி கேரக்டர்ஸோட நம்ம கம்பேரிசன் பண்ணி அதற்கான நோய் பட்டியல்ல என்னென்ன பார்க்குறோம் சென்ச்சுவரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைந்த ரத்த அழுத்தம், லோ பிபி இருக்கிறவங்க, டைனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதுகளுக்குள்ள ரிங்காரம் கேட்கக்கூடிய ஒரு டிசீஸ் அது. பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பக்க தலை சுற்றல் இல்லையா? அந்த இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசினஸ் அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடியது. இவங்களுக்கு சைனசைட்டிஸ் அடிக்கடி வந்து உண்டாகும். சரிங்களா? சளி தொந்தரவு வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த சைனோசைட்டிஸ் அப்படின்ற இந்த டிசீஸினுடைய தாக்கம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இத்தகைய நபர்களுக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சென்டோரியாக இருக்கலாம். ஓகே. அடுத்ததாக செராட்டோ. ஸோ செராட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த செராட்டோ நபர்கள் வந்து எப்பவுமே ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் அவங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்தாலும் தான் எதையோ ஒன்று குறைவாக நாம் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அதிருப்தியிலையும் ஒரு பயத்திலேயுமே வாழ்க்கையை வந்து பிறருடைய அட்வைஸ்க்காக ஏங்கி ஏங்கி காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான கோளாறுகள், இன்டைஜஷன் மிக முக்கியமாக. 2வது பார்த்தீங்கன்னா அல்சர்ஸ், ஸ்டமக் அல்சர், அது டியோடினல் அல்சராக இருக்கலாம், பெப்டிக் அல்சராக இருக்கலாம். ஸோ இத்தகைய அல்சர்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும், அந்த பாதிப்பு இருக்கும். உடல் வலி இவங்களுக்கு இருக்கும். மயால்ஜியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடல் வலி இவங்களுக்கு இருக்கும். பாடி பெயின் வந்து அதிகமா இருக்கும். முதுகு வலி கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் இந்த செராட்டோ பீப்புளுக்கு. சரிங்களா? ஸோ இத்தகைய நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செராட்டோ எடுக்கலாம்.
ஸோ செரிமான கோளாறு இருக்கக்கூடியவங்களுக்கு அல்சர்ஸ் இருக்கும். அல்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும். ஸோ இது 3 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி பெயின். இதுதான் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து செராட்டோவா கணிக்கணும் அப்படின்னா. இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்க மைண்ட் லெவல்ல பார்க்காம உடல் ரீதியாக பார்த்து அந்த தொந்தரவுக்கான மருந்தாக இந்த செராட்டோவை நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அடுத்ததாக செரி ப்ளம். செரி ப்ளம் அப்படின்னாலே ஒரே இது ஸ்ட்ரைட்டாவே நீங்க அடிச்சிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனல் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க. சராசரியான எண்ணலைகளை இல்லாமல் எண்ணலைகளின் அந்த ஃப்ரீக்வன்சி கெட்டு போனவங்க. எண்ணலைகள் வந்து தாறுமாறாக ஓடக்கூடியவங்க. செயல்களும் தாறுமாறாக இருக்கும். அப்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பான் ஒண்ணு. அளவுக்கு அதிகமாக கோவப்படுவன, சத்தம் போடுவன, ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிஸ்டீரியான்றது ஒரு நோய், மனநோய். அப்ப இந்த சைக்கோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பயன்படுது. மனநோயை சரி பண்றதுக்கு இது பயன்படுது செரி ப்ளம். அப்ப மனநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதனுடைய உச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை எண்ணம் அதிகமாக தோன்றக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு செரி ப்ளம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருப்பான். அதான் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஸ்ட்நட் பட். ஸோ செஸ்ட்நட் பட்னா ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு மருந்தாக வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு பையனால வந்து படிக்கிறத வந்து மனதுல ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். புவர் மெமரி, மெமரி ரிட்டன்ஷன் டிசார்டர் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், செஸ்ட்நட் பட்டை வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ செஸ்ட்நட் பட்டை அதிகபட்சம் நீங்க வந்து அந்த பசங்களுக்கு எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்க கொடுக்கலாம். ரெகுலரா 1 வருஷம் அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. ஒரே 1 மாசம் நீங்க கொடுத்து விட்டுறலாம். இதே செஸ்ட்நட் பட்டை 1 மந்த்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா அந்த பசங்களை எடுக்க சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் எப்பெல்லாம் வருதோ அப்பக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த செஸ்ட்நட் பட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டேஸ் வந்து பூஸ்டர் டோஸ் மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு நீங்க அதை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டோஸ் அப்படின்றது 1 மந்த். இது ஃபிக்சேஷன் ஆயிரும் பாடியில. ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ, எப்பப்பெல்லாம் எக்ஸாம்ஸ் வருதோ, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை அதே மாதிரி அந்த 10 டிராப்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்காம ஒரு 6 டிராப்ஸ் அப்படின்றத 2 டைம்ஸ் இடையே எடுத்துக்கலாம். இது வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிறதாக இருந்தா பசங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெர்வஸ்னஸ். ஒரு சிலருக்கு வந்து கை கால் நடுக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது எப்பேற்பட்ட நரம்பு தளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த நரம்பு தளர்ச்சி நபர்களுக்கு வந்து இந்த செஸ்ட்நட் பட்டை நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு வரக்கூடிய இந்த பார்க்கின்சனிசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பார்க்கின்சனிசம் டிசீஸ்க்கும் நீங்க இந்த மருந்தை வந்து கொடுக்கலாம். செஸ்ட்நட் பட்டை தாராளமாக நீங்க கொடுக்கலாம். பார்க்கின்சனிசம் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3 மந்த்ஸ் இதை நீங்க கொடுத்து மானிட்டரிங் பண்ணி அதனுடைய அளவு குறைந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றத பார்த்து டோசேஜ் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதில் டோசேஜ் ஆல்ட்ரேஷன்றது 2 தான். ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்றது 10 டிராப்பு. அதுக்கு அடுத்து வந்து டோசேஜ் ஆல்ட்ரேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா 6 டிராப்பு 2 வேளைக்கு பிரிச்சுதான் கொடுப்பீங்க. அதுக்கு மேல ஜாஸ்தியாக அதை கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்க்கின்சனிசம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்க்கின்சனிசம் நீங்க அதிக காலம் இதை கொடுப்பீங்க. ஒரு நியர் அபவுட் 6 மந்த்ஸ் கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தேவையா இல்லையா அப்படின்றத பொறுத்து டிஸ்கண்டினியூ பண்றோமா இல்ல கண்டினியூ பண்றோமான்றது ஒரு பிரேக் விட்டதுக்கு அப்புறம் திருப்பி அகைன் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். 6 மந்த்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அடுத்த வந்து ஒரு 1 மந்த்துக்கு நீங்க கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டோசேஜ் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ டோசேஜ் ஆல்ட்ரேஷன் பண்றது அப்படின்றது நாட் மோர் தேன் 10 டிராப்ஸ். அகைன் நீங்க 10 டிராப்ஸ் வந்து ட்வைஸ் அ டே அப்படின்றத கொடுக்கலாம். இப்படிதான் நீங்க பண்ணணுமே ஒழிய டோசேஜ் ஆல்ட்ரேஷன்ல மிச்சப்படி நீங்க வந்து அதை 3 வேளை 4 வேளை அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. எப்பவுமே வந்து அவங்க எடுக்கக்கூடியது ஒரு சப்ளிமெண்டா இருந்தா கூட அதுக்கும் இதுக்கும் வந்து டைம் கேப் எவ்வளவு வேணும், 2 hours வேணும் டெஃபினட்டா. பிற மருந்துக்கும் இந்த பேச்சுலர்ஸ் செயல்படுறதுக்கும் டிசீஸ் பேட்டர்ன் தான் நம்ம கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷனுக்கு. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து சிக்கரி. ஸோ இந்த சிக்கரி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அதிகமான தியாக மனப்பான்மை கொண்ட நபர்கள், அதே சமயம் வந்து அதிகமாக எதுலையுமே ஒரு வெறித்தனமான ஆசையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்காக நாம் வந்து இந்த மருந்தை வந்து சிறப்பாக வந்து அவர்கள் உடல்ல ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல அதிகமாக 90% யாருக்கு தாக்கம் இருக்கும், என்ன மாதிரி தாக்கம் உடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகளின் பாதிப்பு, எண்டோகிரைன் டிசார்டர்ஸ், தைராய்டிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து யங் சில்ட்ரன்
சரிங்களா? யங்கா இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த அ மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டங்கள்ல மெனோபாஸ் ஏற்படக்கூடிய நேரங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதன் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், வலிகள் இவை அனைத்தையும் நல்ல முறையில வந்து பராமரித்து, அதை வந்து நீக்கம் செய்வதற்கு இந்த ச சிக்கரி வந்து அவ்வளோ அருமையா ரொம்ப சிம்பிள். சிக்கரி வந்து யாருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, நாளமில்லா சுரப்பிகள் பாதிப்படைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எண்டோகிரைன் டிஸார்டர்ஸ் சரியா? அது வந்து எதுவாகனாலும் இருக்கலாம். எண்டோகிரைன்றது வந்து தைராய்டாக இருக்கலாம், பிட்யூட்டரி ரிலேட்டடா இருக்கலாம், பேராதைராய்டாக இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரினல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இனப்பெருக்க கோளாறுகள் காரணமாக இருக்கலாம், மாதவிடாய் கோளாறுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால வரக்கூடிய அனைத்து விதமான உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கும், நோய்களுக்கும் நீங்க வந்து குடுக்கக்கூடியது சிக்கரி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்க்க இருக்கிறது நம்ம கிளமாண்டிஸ் போய் பார்க்கணும். ஸோ இந்த கிளமாண்டிஸ் வந்து எப்பவுமே வந்து டே ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பகல் கனவு காணக்கூடிய நபர்கள் எப்பவுமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருப்பாங்க. தனக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு கனவு உலகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த கிளமாண்டிஸ் நம்ம யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா, ஹாலுசினேஷன் டிஸார்டர்ஸ் இல்லாத ஒரு பொருள் வந்து இருப்பது போன்ற, தனக்கு மட்டும் இது நடப்பது போல, ஒரு கற்பனை வாழ்க்கையில் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஹாலுசினேஷன் இருக்கவங்களுக்கு இதை கொடுக்கலாம். இல்லூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு மட்டும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை கொடுக்கலாம். தனிமையிலேயே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இல்லையா, பிறரை வந்து பிறரோடு ஒத்து போக முடியாமல் தனிமையிலே வந்து பயந்து கொண்டே வாழக்கூடியவர்கள், லோன்லினஸ்ஸா இருக்கக்கூடியவங்க, எதையுமே தன்னால முழுமையாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதவங்க, லேக் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எதையுமே வெளிப்படுத்த தெரியாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதிகமாக தலைவலி இல்லையா, ஒற்றை தலைவலி இதனால கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்க கிளமேட்டிஸ் இன்னைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கக்கூடிய அதே சமயம் ஒரு மிகவும் ஒரு பொட்டன்ட் பவர்ஃபுல், அதிகமாக நாம் சிகிச்சைக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா கிராப் ஆப்பிள தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து விஷம் குடித்த நபர்கள் இல்லையா, ரெக்கவர் ஆனதுக்கு பிறகும் அவங்களுடைய லிவர் வந்து பாதிப்பை கண்டிருக்கும். ஸோ விஷம் குடிச்சு பாதிப்பைகளை சந்திச்சு வந்தவர்கள் சரிங்களா, விஷம் குடித்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள், அவங்களுக்கு வந்து லிவரை வந்து மீண்டும் வந்து அதை சரி செய்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீங்க அதை தாராளமாக கிராப் ஆப்பிள் கொடுக்கலாம். அடுத்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா கொடுக்கணும். லிவர் சிரோசிஸ் குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போனவங்க அவங்களுக்கு இதை வந்து நீங்க கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலி லித்தியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பித்தப்பை கற்கள் வரக்கூடிய நபர்களுக்கு, கால் ஸ்டோன் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். கால் ஸ்டோனுக்கு கோலி லித்தியாசிஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இதை வந்து 6 ட்ராப்ஸ் இன்டு 3 டைம்ஸ் எ டே அப்படின்றத 1 வீக்குக்கு கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் பேட்டர்ல மாற்றம் செய்ய வேண்டியது. ஸோ இது இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை நேரமாக நீங்க எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நான் சொன்ன குறிப்புகளை எல்லாம் தனிப்பட்ட முறையில ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அவங்களுடைய உடல்நிலை பாதிப்பை வைத்துக்கொண்டு இந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் நடைமுறையில் பயிற்சி செய்து அதனுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நீங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா பிறருக்கும் அது உதவியாக இருக்கும். நீங்க அதை வந்து மறக்காமல் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டு இன்னும் தேர்ச்சி அடைவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். ஆகையால் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.